எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு மீனராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த அற்புதமான மார்கழி மாத பலன் பாக்கியத்தையும் பலத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு சந்திர ராகு சேர்க்கை நடக்கிறது. அப்போ இந்த சந்திர ராகு சேர்க்கை அப்படின்றது ஒரு அதீத மனக்குழப்பத்தை தரக்கூடியது. இது இந்த 1.5 வருஷமாகவே வரக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு எப்போ ராகுகேது பயிற்சி நடந்ததோ அதுக்கு முன்னாடி எப்போ ராகுகேது பயிற்சி மேஷத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்தே அவங்களுக்கு மனக்குழப்பம், சஞ்சலம், தேவையில்லாத மன அழுத்தம், இந்த மாதிரி ஒரு சில போராட்டங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ மாறிமா அப்படின்னா இப்போ மாறாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தின் மூலிமா நம்மளை அப்பப்போ மாற்றிக்கலாம். நம்ம அந்த மாத பலன்களை கொண்டு ஒரு சில பரிகாரங்கள் அந்த மாதத்துக்கு உண்டான தேவதைகளுக்கு நம்ம, அதாவது என்னென்னா இந்த மாதத்தில் இந்த கோயில் போங்க, இந்த மாதத்தில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதத்தில் இது பண்ணும்போது நமக்கு அது நம்மளை ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை. நிரந்தர பரிகாரம் உண்டா? எந்த இடத்துலையும் நிரந்தர பரிகாரம் எதுவுமே இல்லை. சார் இந்த வருஷம்தான் இந்த யாகம் பண்ணேன் சார், இது சிறப்பாக இருக்குமா, இந்த வருஷத்தில் இந்த யாகம் பண்ண சார், இது சிறப்பாக இருக்குன்னா அந்த காலகட்டத்திற்கு அது சிறப்பை தரும். இப்போ ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யாகம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரகாச்சார நிலைகளை ஒத்த அமைப்பை பொறுத்து அது அவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது அதுக்கு பிறகு நான் மறுபடியும் யாகம், சார் போன முறையே நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா கணபதி யோகமும் இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, நான் அப்பயே நான் பண்ணேன் சார் அப்படின்னா, கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி. இப்போ கோவிலில் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதனுடைய அமைப்பு 12 வருஷத்துக்கு ஒரு முறை நாம் அந்த கோவிலுடைய மூலவருக்கு நாம் அந்த மந்திர எந்திரங்களை பிரயோகித்து அவர்களுக்கு நல்ல அதீத சக்தி நிலையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக. அதே போல் வீடுங்களுக்கு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிற நமக்கு வாஸ்து புருஷர்கள் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதீத சக்தி நிலையை உருவாக்கணும். அவங்களுக்கு அந்த அன்னம் கொடுக்கணும். அந்த யாகத்தின் மூலியமாக தான் அவர்களுக்கு நம்ம செய்ய முடியும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வீட்டுங்களில் எப்போ அவங்க கிரக பிரவேசம் பண்ணாங்கன்னு தெரியாது, எப்போ யாகம் பண்ணாங்கன்னு தெரியாது, எப்போ எது பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, நான் இதை என்ன வீட்டுக்கு போனால் ஒரே இதுவாக இருக்குதுங்க, கஷ்டமாக இருக்குதுங்க, சுபமாக இல்லைங்க, நன்மையாக இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம அந்தந்த மாத காலத்தில் அந்தந்த வருஷ காலத்தில் நம்ம பண்ணபடியே இருந்தால் தான் நமக்கு யோக பலன்களை அனுபவிக்க முடியும். ஏன்னா மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம் இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த சந்திர ராகு சேர்க்க அதீத மனக்குழப்பம், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுவார், செவ்வாய் ராகு சேர்க்கை நடக்கும். இந்த இடத்துல லக்னத்துக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி இருப்பார். அப்போ விரயங்கள் கூடும். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுற பரிகாரத்தின் மூலம் சுப விரயமாக மாற்றிக்கலாம். 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 10ஆம் இடத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கார். சூரிய புத சேர்க்கை. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னா அற்புதமான ஒரு வழிபாட்டின் மூலமாக உங்களை சிறப்புப்படுத்தி கொள்ளலாம். அற்புதமான ஒரு அமைப்பை பெற்றுக்கொள்ளலாம். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும். ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்ளணும். மேக்சிமம் மீனராசி என்பவர்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதும் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும். மனக்குழப்பங்கள், சஞ்சங்கள், போராட்டங்கள் இல்லாத இருக்கும். இந்த மனக்குழப்பங்களிலிருந்து அவங்க விடுபட என்ன பண்ணணும் அப்படின்னும்போது துர்கை வழிபாடு பண்ணணும். இந்த 3 வழிபாட்டு முறையை சிறப்பாக பண்ணுங்கள். துர்கை வழிபாட்டு முறை, அதாவது துர்கை வழிபாட்டு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஜீவசமாதி வழிபாட்டு முறையை செய்யுங்க. இந்த 3 வழிபாட்டையும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையும். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் ஆழ்மனை சிந்தனை, இந்த கற்பனா சக்திகள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்கும்னா சந்திர ராகு சேர்க்கை. அதுதான் ஒரு மனக்குழப்பம். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணியிருப்பீங்க, அது வேறு மாதிரி நடக்கும். நீங்கள் இது நடந்தால் நல்லா இருக்குனீங்க, அது வேறு மாதிரி நடக்கும். இங்கே 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறார்? லக்னத்துக்கு 10ல் இருக்கார். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய லக்னத்துக்குங்க தொழிற்சாலை நல்லா இருக்குது.
அப்போது வருமானங்கள் நல்லா இருக்குது. இந்த இடத்துல வருமானமோ தொழிலோ பலம் அது எந்தவித பாதிப்பும் இல்லை. 6ஆம் அதிபதி கூட உங்களுக்கு 10ல் தான் இருக்கிறார். அதனாலேயும் ருணரண சனம் இதுவும் கூட நல்லா தான் இருக்குது. எந்தவித பாதிப்பும் இல்லை. அப்போ மீன ராசிக்கு எந்தவித வருத்தமோ இதுவோ இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வழிபாட்டு முறைகளை மட்டும் சிறப்பாக பண்ணுங்கள். தான தர்மங்கள் நம்ம இங்கே பெருமாள் கோவிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கைங்கரிய பொருட்கள் அதீதமான பொருளாக இருக்கணும். ஜீவசமாதிக்கு அதாவது இனிப்பு அது கற்கண்டு எடுத்துகிட்டு போங்க, பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு போங்க. அதே போல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய முந்திரி, திராட்சை அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்டோ அதாவது பர்பியோ இதை நீங்கள் கோவிலில் கொடுக்க சொல்லுங்கள். இதை பர்பி இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்கறத விட ட்ரை ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வரங்க. மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த அற்புதமான வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து சிறப்பான முறையில் பாக்கியத்தோடு பலத்தோடு பெற எல்லாம் வளர்ச்சி காந்தி மகா பெரியவா பிரபாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம்.